ராயன் மாதிரி குப்பை படத்துக்கு நேஷனல் அவார்டு கொடுத்தவங்க மெய்யழகன், மகாராஜா, லப்பர் பந்து இந்த படங்களுக்கு ஏண்டா அவார்டு கொடுக்கலன்னு மக்கள் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. ராயன் படத்துக்கு அவார்டு கொடுத்ததுக்கு தனுஷ் எதுக்கு திட்டுறீங்கன்னு தெரியல. தனுஷ் படம் பண்ணாரு, அதுக்கு அவங்க அவார்டு கொடுத்தாங்க. இதுக்கும் தனுஷ்க்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம அடிக்கிற மாதிரி இருந்தா அந்த மேல இருக்க அந்த கமிட்டி இருக்கலையே, அந்த அவார்டு கொடுத்த கமிட்டி, அந்த ஜூரின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க மேலதான் தப்பு. ஸோ அவங்களதான் நம்ம இது பண்ணுமே தவிர தனுஷ்க்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்க யாருக்கு வேணா அவார்டு கொடுங்க, அவார்டு கொடுத்தது தப்பே சொல்லல. ஆனா இந்த மனுஷனுக்கு ஏடா பிரச்சனை? ஏன்டா இந்த மனுஷனுக்கு எதுவுமே பண்ண மாட்டீங்க? தமிழ் சினிமால உடம்பு உயிரை வருத்தி என்ன வேணாலும் பண்ணி நடிக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் கமல் சார் மட்டும்தான். அவருக்கு அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தினாலும் ஏத்துக்கொள்ளக்கூடிய நடிகர் விக்ரம் ஐயா தான். என்னைக்கு பாலா சார் சேதுல ஆரம்பிச்சு வச்சாரோ இன்னைக்கு வரைக்கும் அந்த மனுஷன் இதெல்லாம் யாராச்சும் பண்ண முடியுமான்னு கேட்டா எதுவுமே கிடையாது. டூப்பு அது இதுன்னு எதுவுமே கிடையாது. நேச்சுரலா அந்த மனுஷன் உடம்ப இறக்குறாரு, ஏத்துறாரு, சின்ன பையனா மாறாரு, பெரியவனா மாறுறாரு. எல்லாமே ஒரிஜினலா டூப்பே இல்லாம தலைவன் பிச்சு எடுக்கிறாரு. சினிமாக்காகவே அந்த மனுஷன் எல்லாம் செத்து பொழைச்சிருக்கான். ஆனா ஒரு அவார்டு, ஓப்பனா சொல்ல போனா இந்த மனுஷனுக்கு ஏன் தெரியுமா அவார்டு கிடைக்கல? இந்த மனுஷன் பண்ண ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுமா? தமிழ் சினிமால இருக்கிறது. இந்நேரம் இவர் ஹாலிவுட்ல இருந்திருந்தாருன்னா எப்படி எல்லாம் இவருக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கும். இவரை எங்கேயோ வச்சு கொண்டாடி இருப்பாங்க. பாவம் தமிழ் சினிமால சிக்கி மாட்டிக்கிட்டாரு. இவருக்கு அவார்டு கொடுக்காதனால என்ன ஆச்சுன்னா, மற்ற நடிகர்கள் எல்லாம் விக்ரம் சார் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சிருப்பாங்க. ஆனா இப்போ விக்ரம் சாருக்கே கிடைக்கல, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பின்வாங்குவாங்க. இந்த வருஷம் நேஷனல் அவார்டை சிம்பிளா சொல்ல போனா, 1001 ஆதரிக்காத உலகண்டா இது. இதெல்லாம் சும்மா. ஒருத்தன் ஜெயிக்கும் போது அவன் பின்னாடி நில்லுங்க, ஒருத்தன் தோக்கும் போது அவன் முன்னாடி நில்லுங்க. விக்ரம் சார், நீங்க நிறைய படங்கள் பண்ணணும், உங்க பின்னாடி தமிழ்நாடே இருக்கு.